வணக்கம் நண்பர்களே. ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு நான் உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். 2023ஆம் வருடம் நம்முடைய AIML அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் என்பதை நான் தொடங்கினேன். நம்ம சேனலை தொடங்கி அந்த வருடம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 28 காணொளிகள் ஜோதிட கணிதம் எவ்வாறு செய்வது என்பதை பற்றி எக்ஸல் மென்பொருள் ஊடாக சொல்லிக் கொடுத்திருந்தோம். அதில் எவ்வாறு பாகை அளவிலான தரவுகளை எடுத்துக்கொண்டு அவற்றை எண்ணளவிலான பாகைகளாக மாற்றுவது என்பதிலிருந்து தொடங்கி இறுதியாக எவ்வாறு நீங்களே உங்களுக்கு பொருத்தமான உங்கள் தேவைக்கு ஏற்ப ஒரு எக்ஸல் ஜோதிட மென்பொருளை உருவாக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி மிகவும் விரிவான காணொளிகள், செயல்முறை விளக்க காணொளிகள் நிறைய பண்ணியிருந்தோம். அதன் ஊடாக பாவகம், தசாபுத்தி, காலக்கணிதம் செய்வது போன்ற சில வீடியோக்களையும் நாம் பதிவிட்டிருந்தோம். தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு யாரும் ஜோதிட கணிதத்தை திரும்ப செய்கிற மாதிரி செயல்முறையாக கருவி வடிவில் இதுவரை யாரும் சொல்லித்தரவில்லை. அந்த வகுப்பில் ஒரு முக்கியமான ஒரு இடைவெளியாக இருந்தது எவ்வாறு நாமே ஒரு ஜாதகத்தை கணிப்பது என்பது பற்றிய ஒரு குறிப்பாகும். அப்பொழுது நான் தரவுகளை எடுத்து வைத்துக்கொண்டு அந்த தரவுகளை உள்ளீடு செய்து அதிலிருந்து எவ்வாறு ஜோதிட கணிதம் செய்வது என்பதை பற்றி சொல்லிக் கொடுத்திருந்தேன். ஆனால் நீங்களே ஒவ்வொரு முறையும் அவற்றை உள்ளீடு செய்வது என்பது சற்று கடினமான விஷயம் என்பது எனக்கு தெரியும். மேலும் உங்களிடம் ஒரு நல்ல ஜோதிட மென்பொருள் இல்லை என்றால் அது போன்ற கணக்குகளை செய்வதும் கடினமாகும் நண்பர்களே. அந்த ஒரு குறையை நீண்ட நாட்களாக நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு ஆவல் எனக்கு இருந்தது. நான் இன்றைய வகுப்பில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகின்ற அந்த விஷயம் எவ்வாறு ஒரு எக்ஸலை வைத்துக்கொண்டு குறிப்பிட்ட நாள், நேரம் மற்றும் இடம் ஆகியவற்றை வைத்துக்கொண்டு எவ்வாறு கிரக நிலைகளை கண்டுபிடிப்பது என்பதாகும். ஸ்விஸ் எபிமெரிஸ் என்பது இன்றைக்கு சந்தையில் இருக்கின்ற எல்லாவித ஜோதிட மென்பொருளுக்கும் ஒரு முக்கிய ஆதாரமாக திகழ்கிறது. கமர்ஷியல் கிரேட் சாஃப்ட்வேர் எல்லாத்துலேயும் அதான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஸ்விஸ் எபிமெரிஸ் என்பது அதனுடைய DLL ஃபைல், அதாவது நீங்கள் லைப்ரரி ஃபைல் உங்களுக்கு பொதுவெளியில் கிடைக்கிறது. அதை வைத்துக்கொண்டு நீங்களே அதை சரியாக பயன்படுத்துவதன் மூலம் எக்ஸலில் உங்களுக்கு தேவையான முறைகளை பயன்படுத்தி கிரக நிலைகளை கணக்கீடு செய்ய முடியும். இன்றைக்கி நான் உங்களுக்கு அந்த மாதிரி அந்த ஸ்விஸ் எபிமெரிஸ் ஃபைல் எங்கே இருக்கும், அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அப்புறம் அதை வச்சுக்கிட்டு எப்படி நான் உங்களுக்கு கொடுக்க போகிற கருவியை அதனோட பொருத்தி நீங்களே ஒரு மேம்பட்ட ஜோதிட கணிதம், அதாவது கிரகநிலை கணிதம் என்பதை எவ்வாறு செய்யலாம் என்பதை பற்றி இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் நண்பர்களே. இந்த வகுப்பில் நிறைய செயல்முறையாக பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் வேடிக்கையாக பார்க்காம உங்களிடம் இந்த லேட்டஸ்ட் எக்ஸல் சாஃப்ட்வேர் இருக்கின்ற பட்சத்தில் நான் சொல்கின்ற இந்த விஷயங்களை கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு கூட நீங்களும் நான் செய்வது போல செய்து பார்த்தீர்கள் என்றால் உங்கள் கையில் ஒரு அருமையான கிரகநிலை கணிதம் செய்கின்ற ஒரு கருவி கிடைக்கும். இன்றைக்கு சந்தையில் இருக்கின்ற பல்வேறு லீடிங் அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேரில் கூட இந்த அளவுக்கு ப்ரிசிஷன் என்பது கிடையாது. நமது சேனலில் வருகின்ற நண்பர்களுக்கு இதை நான் ஒரு அன்பளிப்பாக கொடுக்க இருக்கிறேன். பாருங்கள், இப்பொழுது மேற்கொண்டு பார்ப்போம். நாம் இந்த திரையில் பார்க்கின்ற இந்த லிங்க் பாருங்கள், இது GitHub. அதில் உங்களுக்கு இந்த எக்ஸல் ஃபைல் லைப்ரரிஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்குறாங்க. இந்த லிங்க் நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அப்புறமா நீங்கள் அதை செக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபைலில் உள்ளே போனீங்கன்னா இதில் கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் டவுன்லோடு ஜிப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் உள்ளே பார்த்தீங்கன்னா எஃபிமெரிஸ், இந்த எஃபிமெரிஸ்க்குள்ளார செட் ஆஃப் ஃபைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த SEA, S18, SE மூன், SEPL பிளானட்ரி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒரு செட் ஆஃப் ஃபைல்ஸு. அப்புறம் இதுக்குள்ளார போயிட்டு இந்த VBA கோட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இதில் நிறையா எக்ஸல் ஃபைல் VBA கொடுத்துருப்பாங்க. இதில் இவ்வளோ ஃபைலும் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறதில்ல, 1-2 தான் எடுக்க போகிறோம். பட் இதில் நிறையா அடிஷ்னல் கோடு இருக்குது, VBA கோடு. அது உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதை தாண்டி அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு எக்ஸல் டிரான்சிட் SC அப்படின்னு ஒரு ஃபைல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஃபைல் தான் லாஸ்ட் அப்டேட் பண்ணிருக்காங்க 3 வருஷத்துக்கு முன்னால். நாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஃபுல் ஃபைலையும் டவுன்லோட் பண்ணிவிட்டு இதில் ஒரு குறிப்பிட்ட ஃபைல் மட்டும் ஹார்ட் டிஸ்கில் C லொக்கேஷனில் வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் நான் கொடுக்க போகிற ஃபைலை அதில் உள்ளே வச்சுட்டு எப்படி இந்த ஃபைலை நம்ம வச்சு
கால்குலேஷன் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் இந்த வெப்சைட்டில் இந்த லிங்க்குக்கு போகணும். லிங்க்குக்கு போயிட்டு இந்த இடத்துல கோட் அப்படின்னு வரும், க்ரீன் கலரில் இருக்கும். இதில் உள்ளே போயிட்டு டவுன்லோட் ஜிப் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணணும். நான் இப்போ டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். இந்த டவுன்லோட் பட்டனை கொடுத்தீங்கன்னா மேலே இந்த மாதிரி டவுன்லோட் ஆகும் உங்களுக்கு. அப்புறம் நீங்கள் ஃபோல்டருக்கு போயிட்டு நீங்கள் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன், ஏற்கனவே இங்கே 1-2 டவுன்லோட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு இங்கே போய் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆல் அப்படின்னு கொடுங்க. எக்ஸ்ட்ராக்ட் ஆல்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் வரும். சும்மா அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு கொடுங்க. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபைல் வந்து ஃபோல்டர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துருச்சு. ஸோ இந்த எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்தது பார்த்திங்கன்னா நாம் இங்கே பார்த்தோம் இல்லையா, இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, எஃபிமெரிஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர், விபி அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்கு இல்லையா. ஸோ இதே தான் இங்கே இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சரு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இது டவுன்லோட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இந்த ஃபைலை பூரா, சோர்ஸ் ஃபைலை பூரா கொண்டு போய் நம்மளுடைய சி லொக்கேஷன் அப்படிங்கிறதுல இன்ஸ்டால் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்ப்போம். இந்த எஃபிமெரிஸ் அப்படிங்கிற இந்த ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். இது உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செட் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்கும். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த ஸ்வீடிஷ் டிஎல்எல் அப்படிங்கிற இந்த ஃபைலு. அப்புறம் இதில் கூட வந்து உங்களுக்கு கூடுதலாக இந்த ஒரு 4 ஃபைல் இருக்குது. இதில் இந்த 4 ஃபைல் தான் நமக்கு முக்கியமான ஃபைலு. இதை தான் நம்ம காப்பி பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். இப்போது இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் 2 விண்டோஸ் காட்டியிருக்கிறேன். ஸோ இந்த ஒரு விண்டோவில் வந்து இந்த சோர்ஸ் ஃபைல் நம்ம டவுன்லோட் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த ஜிப் ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது இங்கே வச்சுருக்கிறேன். இந்த ரைட்டில் வந்து என்னோடய சிஸ்டத்தில் நான் சி ட்ரைவில் வந்து சில ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த சி அப்படின்னு போட்டுட்டு ஸ்வீடிஷ் எஃபிமெரிஸ், அதுக்கு வந்து SWEPH அப்படின்னு நான் இங்கே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த பின் அப்படிங்கிற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த ஃபோல்டர் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அதில் கூடுதலாக 2 ஃபோல்டர், சப் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்படி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ கொடுத்து நீங்கள் வந்து ஃபோல்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோல்டர் க்ரியேட் ஆகும். அப்புறம் நீங்கள் அந்த ஃபோல்டருக்கு அதில் நீங்கள் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணணும். இதில் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா 2 ஃபோல்டர் இருக்குது. இதில் பின் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. இந்த பின் அப்படிங்கிற ஃபோல்டரில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த எஃபிமெரிஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த ஃபோல்டரில் நம்ம இந்த டவுன்லோட் பண்ண லொக்கேஷன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த லொக்கேஷனில் இருந்து ஒரு 5 ஃபைல், இந்த 5 ஃபைல் இருக்கு இல்லையா, ஸோ இந்த 5 ஃபைலை எடுத்து காப்பி பண்ணி அப்படியே மூவ் பண்ணி இங்கே நான் வச்சுருக்கிறேன். ஸோ இதான் நான் இங்கே பண்ணியிருக்கிறேன். அப்புறம் நம்ம மேலே போனோம் அப்படின்னா இந்த இதில் ஒரு செட்டு மேலே போகிறேன். எஃபி அப்படின்ட்டு பாருங்கள். ஸோ இதில் வந்து நான் வந்து ஏற்கனவே இந்த இது க்ரியேட் இங்கே பண்ணிட்டேன், காப்பி பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா அதே மாதிரியே இந்த 3 ஃபைல் இருக்குது. இந்த 3 ஃபைலை மட்டும் எடுத்து நான் இங்கே போட்டிருக்கேன். இது வந்து ஒரு ரிடண்டன்ட் ஃபோல்டர். பட் நீங்கள் ஸ்ட்ரக்சர் எனக்கு கோடில் எங்கே போட்டிருக்கேன் அப்படின்னு தெரில. ஃபைல் சைஸ் வந்து சின்னது தான், அதனால் நீங்கள் இந்த மாதிரியே பண்ணிக்கலாம். பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போது இந்த செட்டப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான ஃபைல், காப்பி பண்ண வேண்டிய ஃபைல்லாம் பண்ணிட்டீங்க. இதில் பாருங்கள், மொத்தமே நீங்கள் காப்பி பண்ண வேண்டியது மொத்தமே ஒரு 5 ஃபைல் தான். அந்த 5 ஃபைலையும் அந்த ஃபோல்டரில் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த செட் ஆஃப் ஃபைல்ஸ் வந்து கிடச்சிரும். திரும்ப ஒரு தடவை காட்டுறேன். இந்த எஃபின்னு போட்டிருக்கு பாருங்கள். இந்த எஃபியில் வந்து 3 ஃபைல் வச்சுருக்கிறேன். இந்த 3 ஃபைலும் டேட்டா லிங்க் ஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பின் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து அதே 3 ஃபைல் இருக்குது. கூடுதலாக இந்த எஃபிமெரிஸ் ஃபைல் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்போ மொத்தமாக பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் பின்னால் போனீங்கன்னா இந்த காஸ்மோடைன் அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்கும் டவுன்லோட் பண்ணதுலேருந்து. ஸோ இந்த ஃபைலை எடுத்து நான் இங்கே போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு 97/2003 ஒர்க் ஷீட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதே சோர்ஸ் ஃபைல் தான், 360 KB. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா இந்த ஃபைலை எடுத்து இதை வந்து கூடுதலாக எடிட் பண்ணி VBA கோடெல்லாம் புதுசாக ஆட் பண்ணி இப்போ இருக்கிற லேட்டஸ்ட்டு 64 பிட் எக்ஸலுக்காக அந்த கோடெல்லாம் ஆட் பண்ணி அந்த ஃபைலை நான் இங்கே வச்சுருக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த என் சோர்ஸ் ஃபைலில் இருக்கிற அந்த ஒரிஜினல் ஃபைல் டவுன்லோட் பண்ணாலே இதை காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஃபைல் நீங்கள் ஒரிஜினல் ஃபைல் எடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா?
ஸோ இது லேஅவுட் பார்த்துங்க, இதுதான் சோர்ஸ் ஃபைலு. இந்த சோர்ஸ் ஃபைல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டு, டைமு, அந்த பிளேஸ் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. நான் இதில் சும்மா மாற்றி பார்க்குறேன் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி நம்ம போகும்பொழுது எடிட் பண்ண போகும்பொழுது என்ன சொல்லுது அப்படின்னா, ஸோ இந்த ஃபைல் வந்து cannot exit design mode because control cannot be created அப்படின்னு வருது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த மேக்ரோ வந்து ஒர்க் பண்ண மாட்டேங்குது. ஏன்னா இந்த ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணும்பொழுது இதில் கொஞ்சம் எரர்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இப்போ இந்த ஃபைல் வந்து சரியாக இதில் ஒர்க் பண்ணலை. நம்ம இதை க்ளோஸ் பண்ணுவோம். ஏன் இது ஒர்க் பண்ண மாட்டேங்குது அப்படின்னா, நம்ம இந்த ஃபைலில் வந்து மேக்ரோஸ் வந்து எனேபிள் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, முதல்ல இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஃபைல் அப்படின்னு போயிட்டு கீழே வந்து ஆப்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறதுல போயிட்டு இந்த ட்ரஸ்ட்டு சென்டர் அப்படின்னு இருக்கும். இந்த ட்ரஸ்ட்டு சென்டர் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ள ட்ரஸ்ட்டு சென்டர் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு மேக்ரோ செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். இதில் டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து இந்த டிசேபிள் மேக்ரோ வித்தவுட் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். உங்கள் செட்டிங்கில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இதை எனேபிள் விபிஏ மேக்ரோஸ் அப்படின்னு இதை கொடுக்கணும். ஓகேவா? கொடுத்துட்டு இந்த ரெண்டையும் கிளிக் ஆகிருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. அப்புறம் இதை ஓகே கொடுத்துட்டிங்கன்னா, இப்போ என் லேப்டாப்பில் வந்து இதை நான் ஏற்கனவே செட் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு குயிக்காக தெரியுது. எனக்கு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் எரர்லாம் வருது. உங்களுக்கு போட்டிங்கன்னா இந்த ஃபைல் வேலையே பார்க்காது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபைல் வந்து நீங்கள் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரில் போய் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி எக்ஸல் ஒர்க் ஷீட்டுன்னு இருக்குது. நீங்கள் ஏதாவது இதில் மேக்ரோலாம் ரன் பண்ணணும் அப்படின்னா, அதை வந்து நீங்கள் என்ன ஸ்டோர் பண்ணணுன்னா, இதில் போய்ட்டு ஃபைல் சேவஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இதில் வந்து எக்ஸல் மேக்ரோ எனேபிள்டு ஒர்க் புக் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்க தான் உங்களுக்கு மேக்ரோலாம் அதில் ரன் பண்ண முடியும். மேக்ரோ அப்படிங்கிறது எப்படின்னா, இப்போது சம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம் இல்லையா, அந்த மாதிரி மேக்ரோவில் வந்து நம்மளா வேறு டிஃப்ரெண்ட் கால்குலேஷனை சேர்த்து ஒரே ஃபார்முலாவை எழுத முடியும். அதான் அந்த மேக்ரோவோட ஃபங்க்ஷன். அப்புறம் மேக்ரோஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஒரு செல்லை வந்து ப்ரோக்ராமேட்டிக்கலாக கண்ட்ரோல் பண்ணுற ஒரு அப்ரோச் தான் மேக்ரோஸ். உங்களுக்கு மேக்ரோஸ் எக்ஸல் விபிஏ அதெல்லாம் தெரியலன்னா பரவாயில்ல, அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. இதில் நான் வந்து ஏற்கனவே அதை உங்களுக்கு செஞ்சுருக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஏன்னா இந்த ஃபைல் தான், இதுதான் சோர்ஸ் ஃபைலு. உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இப்போ இதில் வந்து சில செட் ஆஃப் கால்குலேஷன்ஸ்லாம் இருக்குது. ஆனால் இந்த கால்குலேஷன்ஸ் உள்ளே இருக்கிற பாக்ஸில் இருக்கிற நம்பர் எதையுமே நீங்கள் எடுக்க முடியாது வெளியே. எங்கேயாவது உங்களுக்கு ரெஃபரன்ஸ் பண்ணணும், ஃபர்தராக கால்குலேஷன் பண்ணணுன்னா இந்த செட்டப்பில் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதேமாரி இந்த ஃபார்முலா எதுவுமே இதில் ஒர்க் ஆகலை. ஏன்னா இதில் கொடுத்துக்கிற அந்த செட்டிங் பூரா இது உங்களுக்கு மேக்ரோ இல்லாமல் அது வேலை பார்க்காது. அதனால் அந்த மாதிரி இருக்குது. இதில் பாருங்கள், இதில் வந்து கூடுதலாக சில ஃபார்முலாலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கெட் நேட்டல் டேட்டா அப்படின்னு போட்டிருக்காங்க, கெட் அசெண்டன்ட் போட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து கெட் அசெண்டன்ட் டெக்ளினேஷன் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் மிட் ஹேவன் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் வந்து பிளானட்டோட பொசிஷன் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சில ஃபார்முலாலாம் இருக்குது. இந்த ஃபார்முலா எதுவுமே மேக்ரோ எனேபிள் பண்ணலன்னா உங்களுக்கு வேலை செய்யாது. ஸோ இதுதான் சோர்ஸ் ஃபைல், அந்த டவுன்லோட் பண்ண லொக்கேஷனில் இருக்கிற எக்ஸல் ஃபைல். இதை வச்சு உங்களுக்கு லேட்டஸ்ட்டு எக்ஸலில் ரன் ஆகாது, இதில் எரர் இருக்கும். அதனால் இந்த ஃபைலை இப்போதைக்கு நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. நாம் என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு பதிலாக நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த எக்ஸல் விபிஏ கோடு, அதை நம்ம அந்த ஒர்க் புக்கை இப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்மளுடைய சி லொக்கேஷன் எங்கே நம்ம இந்த ஃபோல்டர்லாம் வச்சுருக்கோமோ இதில் வந்து நான் என்னுடைய ஃபைலை வந்து இங்கே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபைலில் பார்த்திங்கன்னா மேக்ரோ எனேபிள்டு ஒர்க் புக் அப்படின்ட்டு பாருங்கள். சேம் நேமு பட் அப்டேட்டட் வெர்ஷன் வித் மேக்ரோ மாடியூல். இதை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த ஃபைல் ஓப்பன் ஆகும் பொழுது இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட்டு பாக்ஸ், ஒரு ஓவர்லே இன்ஃபோ பாக்ஸ் ஒன்று வரும். ஸோ இந்த இன்ஃபோ பாக்ஸை வந்து நீங்கள் உள்ளே போய் படித்து பார்க்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதில் வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் மாதிரி இதில் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். இதில் எப்படி யார் இதை முன்னாடி க்ரியேட் பண்ணிருக்கிறாங்க, இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, என்னென்ன நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறோம், அதெல்லாம் வந்து இதில் நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன், அதாவது இதில் என்ன தான் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்புறம் இதில் கூடுதலாக வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, கூகுள் மேப் அப்படின்னு செட் பண்ணியிருக்கிறேன். என்னோடய கூகுள் மேப்பில் என்னுடைய பர்சனல் கீ அப்படின்னு ஒன்று இதில் நான் போட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் போடும் பொழுது
இந்த கூகுள் மேப் ஏபிஐ அப்படின்னு ஒன்று நீங்கள் க்ரியேட் பண்ணி உங்கள் கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்து அந்த கீ வாங்குற மாதிரி இருக்கும். அது சார்ஜெலாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் சேஃப்டிக்காக அந்த மாதிரி அவங்க வச்சுருக்காங்க அந்த ஏபிஐ கீ ஒன்று. இதுதான் இந்த செட்டப்பு. இதில் பேசிக்கலாக ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக நார்மலாக அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேர் எதுலேயுமே வந்து டாக்குமெண்டேஷன் பார்ட் ரொம்ப வீக்காக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி இதில் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே அக்ரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா முக்கியமான என்ன கண்டிஷன் போட்டிருக்கோம் அப்படின்னா இது வந்து நான் கமர்ஷியல் யூஸுக்கு, பர்சனல் யூஸுக்கு வச்சுக்கலாம். அதே மாதிரி இதில் இருக்கிற நீங்கள் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன அதை ஹோல்ட் பண்ணக்கூடாது அக்கௌண்டபுளாக. அதுக்காக ஒரு சேஃப்டிக்காக ஒரு லீகல் டிஸ்க்ளைமர் மாதிரி இதில் நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். என்னோடய பெஸ்ட் எஃபர்ட் போட்டு தான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். பட் என்னையும் தாண்டி ஏதாவது 1-2 தப்பு இருக்கக்கூடும். அதனால் என்ன பின்னால் நீங்கள் குறை சொல்லக்கூடாது. அதுக்காக அந்த ஒரு சேஃப்டி நெட்டை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போன உடனே இந்த இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி 2 டேப் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஹெல்ப் அண்ட் டாக்குமெண்டேஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்குறேன். அப்புறம் வந்து இந்த காஸ்மோடைன்ஸ் அண்ட் டிரான்சிட்ஸ் அப்படின்னு 2 ஷீட் வந்து இதில் இருக்குது. இதில் ஒவ்வொரு ஷீட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல இந்த ஹெல்ப் அண்ட் டாக்குமெண்டேஷன் காட்டிடுறேன். ஸோ இந்த ஹெல்ப் அண்ட் டாக்குமெண்டேஷனில் போய் பார்த்தீங்கன்னா இதில் எப்படி வந்து இன்புட் கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சில நேரம் நீங்களே ஃபார்முலாவை என்ட்ரு பண்ணி வேறு ஏதாவது ஒரு ஒர்க் புக்கில் இந்த ஷீட்டை கொண்டு போய் ஒரு ஒர்க் புக்கில் போட்டு நீங்கள் வேறு பண்ணும்பொழுது அந்த ஷீட்லேருந்தும் இந்த ஃபார்முலாவை போட்டிங்கன்னா சில கால்குலேஷன்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும். அதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கெட் ஒன் பிளானட் அப்படின்னு போட்டுட்டு இதில் கொடுத்துருக்குற மாதிரி நம்பர்ஸை என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற பிளானட்டோட பொசிஷன் வரும். நான் கொடுக்குற டேபிள் இல்லாமல் எங்கே வேணாலும் இந்த மேக்ரோவை நீங்கள் கால் பண்ணலாம். அதுக்காக இந்த மாதிரி ஒரு செட்டப்பு. இந்த வேறு ஃபங்க்ஷன்ஸ் இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே இதில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இதில் பார்த்திங்கன்னா கூகுள் கோஆர்டினேட் வந்து எப்படி எடுக்கிறது அது கொடுத்துருக்குறோம். டைம் ஜோன் எப்படி எடுக்கிறது, அதுக்கு என்னென்ன இன்புட் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் இதில் நம்ம கொடுத்துருக்குறோம். இதில் வேறு செக்ஷன்ஸ் ஆஃப் த ஒர்க் புக் அதான் இதில் நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து இந்த ஒர்க் புக் பார்ப்போம். ஸோ இந்த ஒர்க் புக் வந்து உங்களுக்கு இந்த எக்ஸல் கிளாஸ் அதெல்லாம் வரல அப்படின்னா நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு சிம்பிளாக பிளானட்டரி கால்குலேஷன் மட்டும் பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட ஊரில் என்ன பிளானட்டரி பொசிஷன் எது லக்னம் அப்படின்னு தெரியணும்னா நீங்கள் இந்த ஒர்க் புக்கை யூஸ் பண்ணி இந்த கால்குலேஷன் நீங்கள் போடலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் செக்ஷன் வந்து இன்புட்டு. இப்போ ஒரு ஜாதகம் கணிக்கணும்னா என்னென்ன தகவல் வேணும்? நமக்கு வந்து பிறந்த நாள் வேணும், பிறந்த நேரம் வேணும், பிறந்த ஊர் வேணும். பிறந்த ஊர் எதுக்குன்னா லேட்டிடியூட் லாங்கிடியூடு அது கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஊர் வேணும். அப்புறம் வந்து அவங்க டைம் ஜோன் வேணும். இப்போ கிரீன்விச் மீன் டைம்லேருந்து எந்த அளவுக்கு கூட்டி போடணுமா கழித்து போடணுமா அந்த டைம் கரெக்ஷன் பண்ணுறதுக்காக நமக்கு அந்த டைம் ஜோன் வேணும். ஸோ அதான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் இன்புட்டாக நீங்கள் என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னா முதல் இன்புட் வந்து எந்த மாதம் பிறந்தவர், அப்புறம் எந்த தேதி பிறந்தவர், அப்புறம் வந்து எந்த நாள் வருடம் பிறந்தவர், அப்புறம் மணி நேரம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கணும். செகண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் இதில் என்டர் பண்ண முடியும். பொதுவாக நிறைய அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேரில் டைம் ஹவர் மினிட் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம இதில் செகண்ட்ஸ் வரைக்கும் இதில் நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து லொக்கேஷன் போடணும். லொக்கேஷன் போடணுன்னா நீங்கள் இப்போ நான் இந்த டேட் ரெக்கார்ட் பண்ணுறப்போ எனக்கு 16/2026 ஈவினிங் வந்து ஒரு 19:15 அந்த டயத்துக்கு நான் இப்போது ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் இருக்கிறது வந்து பிளைன்ஸ்பரோ. இப்போ இதுக்கு பதிலாக உங்களுக்கு மயிலாப்பூர் அப்படின்னு கொடுக்கணுன்னா நீங்கள் மயிலாப்பூர் அப்படின்னு இதில் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கால்குலேஷன் வந்து இது மாறும். நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த கர்சரை மூவ் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் மயிலாப்பூரில் எந்த இடத்துல நம்ம கோஆர்டினேட் எடுத்துருக்கிறோமோ அதோட லேட்டிடியூடு மற்றும் லாங்கிடியூடு இது ரெண்டுமே இதில் வரும். இது எல்லாமே கூகுள் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு நம்ம கஸ்டம் ஃபங்க்ஷன் ஒன்று இதில் பில்ட் பண்ணியிருக்கிறோம். அப்போ வந்து இந்த லேட்டிடியூட் லாங்கிடியூடு தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் அதோட டைம் ஜோன் தெரிஞ்சிருச்சுன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இது 3ஐயும் கொண்டு போய் இங்கே லிங்க் பண்ணியிருக்கிறேன். டைம் ஜோன் பாருங்கள் 550, இந்த லேட்டிடியூட் லாங்கிடியூட் சிம்பிளாக லிங்க் தான் பண்ணியிருக்கிறேன். இந்த செல் வந்து இந்த லேட்டிடியூட் பொசிஷன் லிங்க் பண்ணியிருக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு கூகுள் ஏபிஐ அதெல்லாம் பண்ண தெரியல, உங்களுக்கு டெக்னிக்கலாக நாலேஜ் இல்லை உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இதை விட்டுருங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ண வேண்டி வரும்னா இப்போ நான் வந்து இதில் பாருங்களேன் சென்னை அப்படின்னு கொடுக்குறேன். இது வந்து என்ன பண்ணியிருக்கிறோன்னா ஒரு இன்பில்ட் ஃபீச்சர் வந்து பில்ட் பண்ணியிருக்கிறோம்.
இதில் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி அப்படின்னு கொடுத்துருக்குறோம். ஸோ இப்போ நியூ டெல்லி அப்படின்னு போட்டிங்கன்னா இதில் வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்லே வந்து இந்த மாதிரி ஜியாகிரஃபி அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பட்டனு, இதை யூஸ் பண்ணி லேட்டிடியூட் லாங்கிடியூட், இங்கே பார்த்திங்கன்னா லேட்டிடியூட் தான் எடுத்துருக்கிறேன். இந்தமாரி லாங்கிடியூட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அப்புறம் இதுக்கு ஏற்ற மாதிரி டைம் ஜோன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ உங்களுக்கு எது வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் போடலாம். திரும்ப நான் மயிலாப்பூர்னு போட்டு காட்டுறேன் பாருங்கள். அதே கோஆர்டினேட்டு இங்கே உங்களுக்கு வரும். ஆனால் இந்த இடத்துல வரும்போது என்ன ஒரே ஒரு சின்ன இதுன்னா யூடிசி அப்படின்னு வரும். நீங்கள் இங்கே டைம் ஜோன் போடும்போது 550 அப்படின்னு மேனுவலாக என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் எந்த கால்குலேஷன் பண்ணாலும் இந்த கூகுளில் வந்து டைரெக்டாக லிங்க் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் டைரெக்டாக லொக்கேஷன் டைப் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் எக்ஸல்லே இருக்கிற அந்த ஜியாகிரஃபி அப்படிங்கிற ஃபீச்சரை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேட்டிடியூட் லாங்கிடியூட் வரும். நீங்கள் அந்த டைம் ஜோனை கரெக்ட் பண்ணி மேனுவலாக என்ட்ரு போடுற மாதிரி இருக்கும். நான் வந்து இந்த செல்லை லிங்க் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு கூகுள் ஏபிஐ பரிச்சயமாக இல்லை அப்படின்னா நீங்கள் இதை வந்து லிங்க் பண்ணிக்கலாம். இங்கே டைம் ஜோனை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபார்முலாவில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இதுதான் இன்புட்டு. இப்போ நீங்கள் இந்த டேட் டைம் அப்புறம் வந்து பிளேஸு டைம் கொடுத்துட்டிங்கன்னா மீதி இருக்கிற கால்குலேஷன்லாம் வரும். ஓகேவா? முக்கியமாக இந்த ஒர்க் புக் வந்து இந்த எல்லோ கலர் இருக்கிறது பூரா இன்புட் பாருங்கள். இந்த கலர் கொடுத்துருக்கிறது பூரா இன்புட்டு, அந்த கலர் தான் கொடுத்துருக்கோம். இந்த க்ரீன் கலர் எல்லாமே அவுட்புட். அதாவது நீங்கள் அதை என்ட்ரி பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணிங்கன்னா என்ன அவுட்புட் வருமோ அதை மட்டும்தான் இங்கே நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த க்ரே கலர் இருக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ இருக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் எதுவும் இதில் பண்ணக்கூடாது. இந்த செல்லெல்லாம் போய் நீங்கள் எதுவும் எடிட் பண்ணக்கூடாது. ஓகேவா? நீங்கள் எடிட் பண்ண வேண்டியது மொத்தம் இந்த ஒரு 6 செல்லு அப்புறம் இந்த ஒரு இடம் 7, அவ்வளோதான் நீங்கள் எடிட் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த கூகுள் இது வந்து ரொம்ப ப்ரிசைஸாக நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சும்மா நான் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். பாருங்க, பில்ராத் ஹாஸ்பிட்டல், ஆரியபுரம், சென்னை அப்படின்னு கொடுக்குறேன். அது கொடுத்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஹாஸ்பிட்டலோட கோஆர்டினேட் வரைக்கும் இது உங்களுக்கு எடுக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் தோராயமாக கொடுத்தீங்கன்னா போதும், அது கெஸ் பண்ணி உங்களுக்கு எடுத்துரும். ஸோ அதுக்காக நான் அதை உங்களுக்கு நான் காட்டுறேன். பொதுவாக அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேரில் ஊர் பேர் மட்டும்தான் இருக்கும். அவங்க அதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு டேட்டா பேஸ்னே அதில் பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேரில் பல்கான போர்ஷனே வந்து இந்த சிட்டி டேட்டா பேஸ் தான். உலகத்தில் இருக்கிற எல்லா சிட்டி பேரும் அதில் இருக்காது. தோராயமாக கொஞ்சம் இடம் தான் கொடுத்துருப்பாங்க. இல்லைனா நீங்களாக அதில் சிட்டி பேரை ஆட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பிரச்சனைலாம் எதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி இந்த கூகுள் ஏபிஐ இதில் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா கூகுளில் என்னென்ன மேப்பில் என்னென்ன லொக்கேஷன்லாம் போட முடியுமோ அந்த லொக்கேஷன்லாம் நீங்கள் ஒரு வேளை இங்கே சரியாக வரலன்னா நீங்கள் அதில் கூகுள் மேப்பில் டைப் பண்ணி என்ன பேர் வருதோ அதை காப்பி பண்ணி கொண்டு வந்து இந்த கூகுள் லொக்கேஷனில் இதில் என்ட்ரி போட்டிங்கன்னா, இந்த இடத்துல என்ட்ரி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட லேட்டிடியூடும் லாங்கிடியூடும் உங்களுக்கு மேனுவலாக என்ட்ரி பண்ண வேண்டியதில்லை. இதில் அப்படியே உங்களுக்கு இதில் வந்துடும். புரியுதுங்களா? இப்போ நாம் என்ன பண்ணிட்டோம், டேட்டு, டைமு, பிளேஸ் கொடுத்துட்டோம். அப்புறம் வந்து இதை வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி போடும்பொழுது அந்த டயத்துக்கு அன்னைய டேட்டுக்கு உள்ள சன்ரைஸ் டைம் என்ன, சன்செட் டைம் என்ன அப்படிங்கிறது இதில் உங்களுக்கு இதில் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இந்த ஹோல் ஒர்க் புக்குமே வந்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா உண்மையான சித்திரபக்ஷ அயனாம்சம் அப்படிங்கிற அயனாம்சத்தை தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதான் நான் கிளிக் பண்ணி கொடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு. அதாவது ஒரிஜினலாக அந்த சுவிஸ் எபிமெரிஸ் வந்து வெஸ்டர்ன் சிஸ்டம் படி வரும். அதில் அயனாம்சா கரெக்ஷன்லாம் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏகப்பட்ட அயனாம்சா இருக்குது, அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சித்திரபக்ஷத்துக்குன்னு ஒரு அண்டர்லைங் கோடு ஒன்று இருக்குது, லகிரிக்குன்னு ஒரு கோடு ஒன்று இருக்குது. இப்போ லகிரி வந்து 1ஆம் நம்பர், இது வந்து 27ஆம் நம்பர் அப்படிங்கிற மாதிரி இந்த 28ஆம் நம்பர் அப்படின்னு ஒரு கோடு இருக்குது. ஸோ அந்த மாதிரி அண்டர்லைங் நம்பர் வந்து மாறிச்சின்னா உங்களுக்கு அந்த அயனாம்ச கால்குலேஷன் வந்து மாறும். நான் என்ன பண்ணியிருக்கேன், நம்முடைய பழைய வீடியோ ஏகப்பட்ட ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதனுடைய அடிப்படையில் உண்மையான சித்திரபக்ஷ அயனாம்சம் அதில் வர்ற வேல்யூஸ் தான் கரெக்ட் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே உறுதிப்படுத்திக்கிட்டதால் அதை மட்டும் எடுத்து நான் இதில் உங்களுக்காக நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ இதுதான் இந்த சித்திரபக்ஷ அயனாம்சத்துக்கான வேல்யூ. இப்போ நீங்கள் ஹிஸ்டாரிக்கலாக நீங்கள் போய் பார்க்கலாம். நீங்கள் இதில் போய் ஏதாவது வேல்யூ கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த டைமு, டேட்டு எல்லாமே இதில் உங்களுக்கு மாறும். நீங்கள் ஹவர்ஸ் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகேவா?
1975. இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி இது மாறும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது, லொக்கேஷன் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இதில் வந்து இப்போ தேனாம்பேட் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சிங்களேன். நீங்கள் இதில் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா, என்ட்ரி கொடுத்துட்டு ஒரு தடவை இந்த பட்டன் இப்படி மூவ் பண்ணணும். மூவ் பண்ணிங்கன்னா அப்புறம் வந்து அந்த எந்த இடத்துல அது லொக்கேஷன் வருதோ அது வந்து இங்கே உங்களுக்கு இதில் காட்டும். இதில் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், நீங்கள் கரெக்டான ஊர் தான் போட்டிருக்கீங்க அப்படின்னு இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் வந்து எதுவும் நம்ம கூடுதலாக பட்டன் கிட்டன் அதெல்லாம் எதுவும் கிளிக் பண்ணல. டைரெக்டாக இடம் பேர் போடுறோம், டைம் கொடுக்குறோம், அப்படியே வந்துடுது, கால்குலேஷன் இதில் வந்துடுது. இதில் முக்கியமான பார்ட் வந்து நிறைய பேர் எனக்கு ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்கிறவங்க என்ன கேட்டிருக்கீங்கன்னா, ஒரு ஊரோட சன்ரைஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. பொதுவாக எல்லா சாஃப்ட்வேர்லேயும் அந்த கால்குலேஷன் வராது. பட் சன்ரைஸ் நமக்கு எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா, இந்தியன் கேலண்டர் படி நமக்கு சன்ரைஸ்க்கு அப்புறம் வர நாள் தான் ஒரு நாளோட துவக்கமாக நம்ம எடுத்துக்கிறோம், அஸ்ட்ராலஜிக்கல் டேவாக எடுத்துக்கிறோம். ஸோ அதனால் இந்த சன்ரைஸ் சன்செட்டு உங்களுக்கு தேவைப்படும். இது பழைய அந்த ஒரிஜினல் சுவிஸ் எபிமெரிஸ் ஃபைலில் கிடையாது. இது நான் உட்காந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்காக. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நீங்கள் எதை நீங்கள் க்ரியேட் பண்ணியிருந்தாலும் அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி ஊரை போட்டுட்டு இடத்த கொடுத்துட்டு இந்த இடத்துல இந்த கால்குலேட் காஸ்மோடைன் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் இங்கே கொடுத்துருக்குறேன். இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஐ பட்டன் வந்து இன்ஃபோ பட்டன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதை நான் எப்படி எடுத்துருக்கிறேன் அப்படின்னு நம்ம அதில் போட்டிருக்கிறோம். பொதுவாக இந்த காஸ்மோடைன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து வெஸ்டர்ன் சிஸ்டம். இது வந்து எல்பர்ட் பெஞ்சமின் அப்புறம் வந்து WM ஸ்டோன் அப்படின்னு 2 பேர் வந்து 1946 டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. இதில் 2 மெட்ரிக்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறாங்க, ஹார்மனி அப்புறம் டிஸ்கார்ட் அப்படின்னு 2 மெட்ரிக்ஸ். ஒரு பிளானட்டோட பவர் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு செட் ஆஃப் கால்குலேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது பரவலாக வெஸ்டர்ன் சிஸ்டத்தில் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த கால்குலேஷன் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த பொசிஷன் இருக்குல்ல, ட்ரெயின் பொசிஷன் இருக்கும், ஸ்கொயர் பொசிஷன், அந்த மாதிரி 90 டிகிரி, 120 டிகிரி, 60 டிகிரி அந்த மாதிரிலாம் வச்சு சில கால்குலேஷன் போட்டு இந்த பிளானட்டுக்கு இவ்வளோ ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற மாதிரி அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. வெஸ்டர்ன் சிஸ்டத்தை கோஆர்டினேட் படி பண்ணுவாங்க. நான் இதில் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, ஸ்ரீபதி பாவக முறை என்பது பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. அந்த முறை நீங்கள் ஈக்குவல் பாவம் வந்து நம்மளே போட்டுற முடியும். ஆனால் ஸ்ரீபதி பாவம் கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு அந்த உச்சி அப்படிங்கிறது தெரியணும். உச்சியை வச்சுக்கிட்டு அப்புறம் கூடுதலாக நிறைய கால்குலேஷன் பண்ணணும். நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, அந்த ஸ்ரீபதி பாவம் பாவ மத்தி அது வந்து இருக்கும், அதை அடிப்படையில் வைத்து அந்த கால்குலேஷன் நான் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து நீங்கள் ரைட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து பிகினிங் ஆஃப் த ஸ்ரீபதி பாவம். அதாவது இந்த சார்ட்டில் நான் இப்போ அதை கால்குலேட்டுன்னு கொடுக்குறேன் பாருங்கள். இது கொடுத்தோடனே இந்த வேல்யூ மாறும் பாருங்கள். இப்போ இது வந்து கிளிக் பண்ண உடனே இது 109 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே நியூமரிக்கல் டிகிரி. உங்களுக்கு டைரெக்டாக காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை லிங்க் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி பாவா கால்குலேஷன் பண்ணலாம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்குறோம். நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு உங்களுக்கு பாவா கால்குலேஷன் மட்டும் பண்ணணுன்னா இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூஸ் எல்லாமே மாறும். அதே மாதிரி இந்த ஸ்ரீபதி பாவம் பாவா பிகினிங் எந்த இடத்துல ஃபஸ்ட்டு பாவம் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற வேல்யூஸ் இதில் வரும். அதையும் நீங்கள் இதில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா, பாவம் கால்குலேட் பண்ணிட்டோம். இதில் முக்கியமாக நான் உங்களுக்கு சொல்லாமல் விட்டது, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானட்ரி பொசிஷன், இந்த ஹோல் அப்ஜெக்டிவ் வந்து இன்றைக்கி எந்த கிரகம் எத்தனை டிகிரியில் இருக்குது அப்படின்னு பார்க்குறது. இந்த செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இதில் கீழே கொடுத்துக்கிறேன். அதேமாதிரி இந்த க்ரீன் கலர் பாக்ஸு அதோட அவுட்புட் வந்து இந்த க்ரீன் கலர் நமக்கு தேவையான அவுட்புட் அப்படின்ட்டுருக்கு. ஸோ இந்த எல்லோ கலர் அவுட்புட்டு பார்ப்போம். இப்போது இந்த பிளானட்ரி பொசிஷன்ஸ் அப்படிங்கிறத என்னென்ன இருக்குது அப்படின்னு இப்போ நம்ம இதில் பார்ப்போம் நண்பர்களே. நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, இதுக்கு மேலே வந்து அசெண்டன்ட், மிட் ஹேவன்னா உச்சி, உங்களுக்கு நிறைய எம்சின்னு சொல்லுவாங்க அது, அப்புறம் பிளானட்ஸ் பேர்லாம் போட்டிருக்கிறோம். இது வந்து டிஃபால்ட்டாக வந்து ராகுக்கு எது இருக்காது. நான் இதில் ராகுக்கு எதுவும் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு 2 ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸில் இப்படி வேணும்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அசெண்டன்ட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஒர்க் புக்கில் போட்ட மாதிரி கால்குலேட் பண்ணி பேஸ்ட் பண்ணணும், இல்லை லிங்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா காட்டுறேன் பாருங்கள். ஒரு ஃபார்முலா இது என்ன சொல்லுதுன்னா, கெட் அசெண்டன்ட் அப்படின்னு சொல்லுது. கெட் அசெண்டன்ட் அப்படிங்கிறது வந்து இந்த A2 B2 அப்படியே போனீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், இதில் எதெல்லாம் எடுக்குது பாருங்கள். இந்த டேட்டு, டைமு, செகண்டு, டைம் ஜோனு, லேட்டிடியூடு, லாங்கிடியூடு இவ்வளோவையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு அது வந்து லக்னம் வந்து எந்த இடத்துல வருது அப்படின்னு இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு கால்குலேட் பண்ணுது. இதில் வந்து ஒவ்வொரு ஃபார்முலாவும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதை எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அசெண்டன்ட்டுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது,
பிளானட்டுக்குன்னு ஃபார்முலா இருக்குது. அப்புறம் ராகுக்கு இது வந்து 180 டிகிரியாக வரும், அதுக்காக இதை ஒரு ஃபார்முலா போட்டிருக்கோம். மற்றபடி இது எல்லாமே இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா தான். அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அசண்டன்ட்டு கெட் எம்சினா உச்சி, அதை எடுக்கிறதுக்கான ஃபார்முலா. அது கூடுதலாக நீங்கள் வந்து டெக்ளினேஷனும் எடுக்கலாம், அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு தெரிஞ்சுங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு செல்லுலேயும் ஒவ்வொரு ஃபார்முலா நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பிளானட் வந்து எந்த டிகிரியில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? தெரிஞ்சதுக்கப்புறம் நமக்கு என்ன தெரியணும்னா, அந்த பிளானட் வந்து வக்கரமாக இருக்கா அப்படின்னு தெரியணும் இல்லையா? ஸோ வக்கரமாக இருக்கிறது வந்து ஒரு நாள் வேல்யூ வச்சு கண்டுபிடிக்க முடியாது. ரேதர் அதோட ஸ்பீடு எவ்வளோ வேகத்தில் அது நகருது அப்படிங்கிறத வச்சு ஒரு கிரகம் வக்கரமாக இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். இதில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஒவ்வொரு ஃபார்முலாவுக்கும் இங்கே பாருங்கள். ஸோ லேட்டிடியூடு லாங்கிடியூடுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் வேல்யூ இருக்குது. இதில் காட்டுறேன் பாருங்கள். சன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவோம். இதில் வந்து 0 0 அது வந்து இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். இந்த O14 அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கடைசியாக வந்து Q11 அப்படின்னு இருக்குது. இந்த Q11 வந்து 0, இந்த O14 வந்து 0. இந்த நம்பர் எல்லாமே ஒவ்வொரு பிளானட்டுக்கும் இருக்கிற ரெஃபரன்ஸ் நம்பரு. இது வந்து கரெக்டாக ஃபிக்ஸ்டு. இதிலலாம் நீங்கள் போய் எதுவும் கை வைக்கக்கூடாது, ஓகேவா? ஸோ இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக இந்த க்ரீனை மட்டும்தான் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணணும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா லாங்கிடியூடு தான் நம்ம ஜோதிடத்தில் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி லேட்டிடியூடு வந்து கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். டிஸ்டன்ஸ், அதாவது பூமியிலேருந்து அந்த எவ்வளோ தூரத்தில் அந்த கிரகம் இருக்குது அப்படிங்கிறத வந்து அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டில் கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். அதேமாதிரி ரெட்ரோகிரேடாக இருக்கா, இப்போ ஒரு கிரகம் வக்கரமாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கிரகம் ரெட்ரோகிரேட் அப்படின்னு வரும். அப்போ வந்து இந்த வேல்யூ நெகட்டிவாக இருந்துச்சுன்னா ரெட்ரோகிரேடு, அதை தான் எடுத்து நம்ம இங்கே எழுதியிருக்கிறோம். அங்கே பார்த்திங்கன்னா ஃபார்முலாவில் எனிதிங் நெகட்டிவ் இருந்துச்சுன்னா ரெட்ரோகிரேட் அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம எழுதியிருக்கிறோம். இதில் வந்து 2 செட் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு எக்லிப்டிக் கோஆர்டினேட் வேணும், ஈக்குவேட்டோரியல் கோஆர்டினேட் வேணும்னா, ஸோ இப்போ அந்த கோஆர்டினேட்டும் ரைட் அசென்ஷன் டெக்ளினேஷன் அப்படிம்பாங்க. ஸோ அந்த கோஆர்டினேட்ஸும் இதில் உங்களுக்கு நான் கூடுதலாக கொடுத்துருக்குறேன். கடைசியாக என்ன பண்ணியிருக்கிறேன்னா, இது ராசி நம்பர், எந்த டிகிரியில் இருந்தால் ராசி நம்பர் அப்படிங்கிறதுக்கு வர்றதுக்காக இந்த பிளானட் வந்து எந்த ராசியில் இருக்குது. இப்போ அசெண்டன் வந்து 94 டிகிரினா கடகம். இப்போ கடகம் பார்த்திங்கன்னா இதில் வந்து 4வது ராசி. அதுக்காக அந்த மாதிரி ஒரு கூடுதலாக இங்கே ஒரு கால்குலேஷன் நான் அதில் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். ஸோ இப்போ இதுதான் பிளானட்ரி டேட்டா. நீங்கள் எந்த ஊருக்கு போட்டாலும் இந்த பிளானட்ரி டேட்டா உடனே டைனமிக்காக இதில் மாறிடும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்குறோன்னா, இது ராசி கட்டத்தில் எப்படி போடுறது அப்படிங்கிறதுக்காக சும்மா இந்த டேட்டாவை மட்டும், இப்போ இந்த லக்னம் இதை எடுத்திருக்கேன், அப்புறம் இந்த டிகிரி எடுத்துருக்கிறேன். இதன் அடிப்படையில் இந்த கிரகம் இந்த பர்டிகுலர் டேட் அண்ட் டயத்துக்கு என்னென்ன கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கால்குலேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி இதில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதான் வந்து உங்களுக்கு இந்த பிளானட்ரி பொசிஷன் எங்கள் ராசி கட்டத்தில் எப்படி இருக்குங்கிறதுக்காக. நீங்கள் இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது வந்து ஒரு ஃபைனல் எண்டு ப்ராடக்ட் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ரயில் பெட்டியில் வரிசலாக நீங்கள் வேறு கால்குலேஷன் பண்ணி எல்லாத்தையும் கோத்துருந்தீங்கன்னா, இது வந்து அந்த இன்ஜினை கொண்டு வந்து முன்னால் கூட்டுற மாதிரி. இது வந்து இதான் இழுத்துட்டு போகுது. நீங்கள் டைனமிக்காக இதை மாற்ற இதிலேருந்து வர்ற இன்புட்டை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ஃபர்தராக இருக்கிற கோச் எல்லாமே அப்டேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் இதை நான் டிசைன் பண்ணியிருக்கிறேன். இந்த எல்லா இன்புட்டும் இதில் உங்களுக்கு தேவையான இன்புட் எல்லாமே இதில் உங்களுக்கு வந்துடுது. நண்பர்களே, இதுக்கப்புறம் நம்ம வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பிளானட்டோட டிரான்சிட்டு எந்த ராசியில் எந்த டிகிரியில் நடக்கும் அப்படின்னு தெரியணுன்னா, அதுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணுறது இந்த டூலை அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த டூலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் டே டைம் கொடுக்கணும். நீங்கள் வந்து 1/1 அப்படின்னு கொடுத்துக்கலாம். நீங்கள் குறிப்பிட்ட வருஷம், அதேமாதிரி ஒரு ஃப்யூச்சரில் ஒரு டைம் உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரமாக வரப்போதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கெஸ் பண்ணி கொடுக்கலாம். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இங்கே வந்து 2035 அப்படின்னு கொடுத்துருக்குறேன். இதில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், இந்த இடத்துல வந்து சனிங்கிறத எடுத்துருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் வந்து சனி இல்லையா? இப்போ 6ஆம் நம்பர் சனி. இந்த ஸ்டார்ட் பொசிஷன் என்ன அப்படின்னா, எந்த டிகிரியில் சனி வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த டிகிரி நீங்கள் அதை போட்டுக்கலாம். இல்லைனா இதை 0ன்னு வச்சுக்கிட்டு இதை வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் கூட்டி போட்டிங்கன்னா இந்த நம்பர் வரணும். ஸோ அந்த நம்பரில் வர்ற இடத்துல இந்த பிளானட்டு என்றைக்கு வரும் அப்படின்னு இது கால்குலேட் பண்ணுற ஒரு கால்குலேட்டரு. நான் என்ன பண்ணுறேன், இப்போ நமக்கு வந்து அடுத்த சனி பயிற்சி இந்த நான் இருக்கிற கோஆர்டினேட் படி எங்கே நான் இருக்கிற என் டைம் கிளாக் எங்கே ஓடுதோ அங்கே எப்போ வரும் அப்படின்னு நான் கால்குலேட் பண்ணணும். அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல 0 அப்படின்னு போடுறேன். இப்போ நான் 00 அப்படின்னா 00னா மேஷ ராசியில் சனி வந்து
நுழைகிறார் அப்படின்னு அர்த்தம். அதாவது சனி பயிற்சி மேஷ ராசியில் 4 இடத்துல என்றைக்கு நடக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த கால்குலேட்டர் வந்து உங்களுக்கு இதில் யூஸ் ஆகும். இதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதுக்கு பதிலாக வந்து நான் குரு பயிற்சி எப்போ நடக்க போகுது அப்படின்னு நான் பார்க்கணுன்னு வச்சிங்களேன். நான் என்ன பண்ணுறேன், இப்போ வந்து குரு வந்து நமக்கு வந்து கடகத்தில் இருக்கிறாரு. அவர் வந்து கடகத்தில் 90 டிகிரியில் இருக்கிறார் இல்லையா அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ நமக்கு வந்து அவர் வந்து அடுத்து வந்து சிம்மத்துக்குள்ளே எப்போ போவார் அப்படின்னு தெரியணும். ஸோ இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா பாருங்கள், இதில் வந்து 1031, அதாவது மாதம் ஃபஸ்ட்டு வரும், அப்புறம் டேட்டு, அப்புறம் இயர். ஸோ நான் இருக்கிற இடத்துல இந்த நேரத்துக்கு எனக்கு குரு பயிற்சி நடக்கும் அப்படின்னு நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இதில் என்ன பண்ணலான்னா, ஒவ்வொரு பிளானட்டுக்கும் கொடுத்துருக்குறோம் நம்பரு. உங்களுக்கு என்ன பிளானட் வேணுமோ அந்த பிளானட் நம்பரை இங்கே போட்டு அதோட 2 கூட்டுத்தொகை இங்கே வர்ற மாதிரி பார்த்துக்கிட்டு நீங்கள் கொடுக்குற இந்த டேட்டு ரேஞ்ச் வந்து கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பிளானட்டரி டிரான்சிட் வந்து என்றைக்கு நடக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா, முதல்ல வந்து இந்த லொக்கேஷன் எப்படி என்டர் பண்ணுறது அப்படின்னு கூகுள் மேப் லொக்கேஷன் இங்கே பார்த்தோம். அப்புறம் உங்கள் பிறந்த நேரம் இல்லை நீங்கள் எந்த நாளுக்கு வந்து உங்களுக்கு ஜாதகம் அந்த பிளானட்டரி பொசிஷன் கணிக்கணுமோ அதுக்கான இன்புட் எப்படி கொடுக்குறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த கால்குலேட் காஸ்மோடைன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அதன் அடிப்படையில் உங்களுக்கு இந்த பிளானட்டரி பொசிஷன் பாவா பொசிஷன்லாம் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம். நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த டிகிரி பொசிஷன் எல்லாமே ஸ்ரீபதி பாவம் ஸ்டார்டிங் டிகிரி, இதுக்கு அடுத்த பாவம் 334 போகும் அப்படிங்கிற மாதிரி இது போகும். அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே சன்ரைஸ் டைம் சன்செட் டைம் இது லிங்க் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு தினம் என்றைக்கு ஆரம்பிக்குதுன்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு ஓரை கண்டுபிடிக்கிறதுக்கெலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லாங்கிடியூட் கொடுத்துருக்குறோம், பிளானட்டரி பொசிஷன் எங்கே இருக்குதுன்னு. அதே மாதிரி அந்த கிரகம் வந்து வக்கரமாக இருக்கா அப்படிங்கிறத இதில் நம்ம கொடுத்துருக்குறோம். கூடுதலாக எம்சிலாம் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு ஃபார்முலா இருக்குது. உங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல எம்சியை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது இவ்வளோ தான் நண்பர்களே. ஸோ இது வந்து எதுவுமே தெரியாமல் இந்த ஒர்க் புக்குள்ளே வந்து நீங்கள் ஏதாவது என்ட்ரி பண்ணி ஏதாவது கால்குலேட் பண்ணணுன்னா அதை நீங்கள் பண்ணுறதுக்கு பாவம் கால்குலேட் பண்ணணுன்னா மறக்காமல் இந்த பட்டனை கிளிக் பண்ணணும், அது மறந்துடாதீங்க. மற்றபடி இது ரெடி டு யூஸ் ஒர்க் புக். உங்களுக்கு இந்த கூகுள் மேப் தெரியலன்னா நீங்கள் வேறு இந்த டைரெக்டாக இங்கே இருக்கிற இன்பில்ட் ஃபீச்சரும் நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் பார்த்தது சிம்பிளாக எதுவுமே தெரியாமல் உள்ளே வந்து நான் பிளானட்டரி பொசிஷன் மட்டும் கால்குலேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நண்பர்களுக்காக. இதுக்கு அடுத்து இன்னொரு செக்ஷன் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அது வந்து ப்ரோக்ராமேட்டிக்கலாக யாராவது உங்களுக்கு நீங்கள் வேணுங்கிற கூகுள் மேப் லொக்கேஷனுக்கு ஏபிஐ வேணும் அப்படின்னா அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க பார்ப்போம். நீங்கள் என்ன பண்ணணும், இதில் வந்து Alt F11 அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணணும். Alt F11 அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஒர்க் புக் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஒர்க் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா 4 மாடியூல் இருக்குது. இதில் வந்து ஷீட் கொடுத்துருக்கோம், அப்புறம் வந்து மாடியூல் கொடுத்துருக்கோம். அதுமாரி ஒவ்வொரு ஒர்க் புக்லேயுமே வந்து சில கண்ட்ரோலாக நான் செட் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? நீங்கள் வந்து இந்த மாடியூல் 1, 2, 3 தான் இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது, இந்த கால்குலேட் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. அடுத்து இந்த மாடியூல் 4 மட்டும் காட்டுறேன். இந்த இடத்து மாடியூல் 4ங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். நீங்கள் ஒவ்வொரு மாடியூலும் போய் உள்ளே போய் கோடு எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இந்த மாடியூல்ஸ்லாம் கிளிக் பண்ணலாம். பட் ஐடியெல்லாம் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. நீங்கள் இந்த கூகுள் ஏபிஐ கீ போடுறதுக்கு மட்டும் இங்கே வந்துட்டு இந்த மேலே பார்த்தீங்கன்னா இந்த லைன் பார்த்துக்குங்க. இந்த லைனில் வந்து இன்புட் யுவர் கீ அப்படின்னு இருக்குது. ஓகேவா? இப்போ நான் வந்து என்னோடய ஒர்க் புக்கில் இருந்த கீயை இப்போ எடுத்துகிட்டு சும்மா இதை நான் டைப் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக. நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் கீ கூகுளில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த கூகுள் மேப் ஏபிஐ அப்படின்னு ஒரு மாடியூல் வரும். 3 மாடியூல் இருக்குது. அந்த 3 மாடியூலும் நீங்கள் போடும்பொழுது அந்த ஏபிஐ கீ வரும். அந்த ஏபிஐ கீயை எடுத்துக்கிட்டு அதை கொண்டு வந்து இங்கே நீங்கள் இதில் இன்சர்ட் பண்ணணும். அது வந்து ஒரு பெரிய டெக்ஸ்ட் கீ மாதிரி இருக்கும், வரிசலாக இருக்கும். அதை நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய பர்சனல் ஏபிஐ கீ வந்து இதில் வந்துடும். இது நிறைய பேர் கையில் போகும் அப்படிங்கிறதால என்னுடைய பர்சனல் ஐடி நான் அதில் கொடுக்கல. ஏன்னா இது வந்து என்னுடைய கிரெடிட் கார்டு கூட லிங்க் ஆகிருக்கும். யாராவது இதை அப்யூஸ் பண்ணாங்கன்னா அப்புறம் எனக்கு பில் வரும். அதுக்காக நான் அதில் போடலை. பட் உங்களுடைய கீயை நீங்கள் இதில் லாகின் பண்ணி அந்த கீயை ஜெனரேட் பண்ணி அந்த கீயை மட்டும் கொண்டு வந்து இங்கே நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி இந்த கீ கொண்டு வர்றது அப்படின்னு தெரிலன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஏஐ ஆப்பில் நீங்கள் கேட்டிங்கன்னா அது சொல்லும். ஜெமினையோ
இல்லை நீங்கள் வந்து ஆந்த்ரோபிக், கிளாட் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அது பதில் சொல்லும். அதை வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த கீயை ஜென்ரேட் பண்ணி அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி அந்த கீயை கொண்டு வந்து இதில் நீங்கள் இன்புட் பண்ணலாம் நண்பர்களே. நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த என்னோடய கீயை நான் திரும்ப அப்டேட் பண்ணிட்டேன். திரும்ப அதை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு நீங்கள் வேறு ஏதாவது டெஸ்ட் பண்ணி பார்க்கலன்னா இது மாதிரி இதில் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் நாம் எப்படி ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் சாஃப்ட்வேருக்கு தேவையான ஒரு இன்ஜினை நம்மளே யூஸ் பண்ண முடியும், அதே மாதிரி இந்த டேட்டா வச்சுக்கிட்டு நம்பகமாக, துல்லியமாக, நொடி அளவில் எவ்வாறு நம்முடைய ஜாதகத்தை கணிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய கண்டிஷன் என்னென்னா, உண்மையான சித்திரபக்ஷம் என்ற அயனாம்சம் மட்டும்தான் அதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி சன்ரைஸ் டைம் என்று வரும்பொழுது மிடில் ஆஃப் த லிம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சூரியன் வந்து நடுவில், அந்த நடு பாகம் வந்து தரையை விட்டு மேலே வரும்பொழுது அந்த டயத்தில் இருக்கிற கால்குலேஷன் நம்ம எடுத்து போட்டிருக்கோம். அதன் காரணமாக இந்த சன்ரைஸ், சன்செட் டைம் இது ரெண்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் இன்றைக்கி இருக்கிற வேறு எந்த ஒரு அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேரை விடவும் இந்த டைம் வந்து ரொம்ப துல்லியமாக இதில் கால்குலேட் பண்ண முடியும் நண்பர்களே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஹார்ட்கோர் ஒரு அஸ்ட்ராலஜி வீடியோ போட்டிருக்கோம். நம்முடைய மற்ற வீடியோ சீரீஸ் மனிதகுல வரலாறு என்பதில் அடுத்து வரப்போகின்ற பாகத்தில் இதுவரை மனிதன் கண்டுபிடித்ததிலேயே ஆகச்சிறந்த கண்டுபிடிப்பு எது அப்படிங்கிறத பற்றி இன்னும் கொஞ்ச நாளில் விரைவில் பார்ப்போம் நண்பர்களே. அலுவலகத்தில் நிறையா வேலை இருக்கின்ற காரணத்தால் என்னால் நீண்ட வீடியோ போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதை நீங்கள் பொறுத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால், உங்கள் நண்பர்களுக்கு பயன்படும் என்று இருந்தால் நீங்கள் இதை அவர்களுக்கு பகிரலாம். இந்த வீடியோவில் இந்த ஃபைல் நான் கொடுத்துருக்கிற ஃபைலு, என்னோடய ஃபைலுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோவில் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருப்போம். நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனை படித்து பார்த்து அந்த டவுன்லோட் லிங்க் இருக்கும், அதிலிருந்து நம்ம வெப்சைட்டுக்கு வந்து நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் நண்பர்களே. இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.